This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கு பல ஏழை எளிய மக்கள் இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கின்றனர். அரசு பரிசீலனை செய்து நிலம் இல்லாத மற்றும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு இலவசம் வீட்டு மனை பட்டா வழங்கி வருகிறது. இந்நிலையில் ஏழைகள் பலர் வீடு இல்லாமல் அவதிப்படும் போது சொத்து வரி செலுத்துபவர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியது ஏன் என மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மையில் வழக்கு ஒன்றில் இது பற்றி உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு பலரும் விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கே கிடைக்கிறது. சிலருக்கு வீட்டு மனை பட்டா என்பது கவனமாக இருக்கிறது. இந்நிலையில் மதுரை திருமங்கலம் தாலுகா உச்சப்பட்டி பகுதியை சேர்ந்த வெற்றிவேல் மதுரை ஹைகோர்ட்டில் 2019 ஆண்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறுகையில், உச்சப்பட்டி தர்மத்துப்பட்டியில் உள்ள அரசு நிலத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குவதற்கு கடந்த 2013 ஆண்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பேரில் 49 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி திருமங்கலம் தாசில்தார் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் 49 பேர்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவருக்கும் சொந்த வீடு உள்ளது. அவர்களிடம் தலா 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இலவச பட்டா வழங்கியுள்ளார். எனவே 49 பணியாளிகளை தேர்வு செய்ததில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. எனவே தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு சம்பந்தப்பட்ட நிலத்தில் நூலகம், கூடுதல் பள்ளி கட்டிடம், ரேஷன் கடை ஆகியவை கட்டித்தர உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியம் கிளாட் ஆகியோர் முன்பு கடந்த 3 நாள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு வக்கீல் ஆஜராகி இது சம்பந்தமாக ஏற்கனவே உரிய ஆய்வு நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். அதற்கு மனுதாரர் வக்கீல் பாபு ராஜேந்திரன் ஆஜராகி இலவச வீட்டு மனை பட்டா பெற்ற 48 பேர்களின் பெயர் விவரங்களும் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் சொத்து வரி செலுத்தும் நபர்கள் என்பதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரிகளின் தவறான நடவடிக்கை தகுதியான நபர்களுக்கு வீட்டு மனை கிடைக்காததற்கு காரணம் என வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், சொத்து வரி செலுத்தும் நபர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியது ஏன்? எத்தனையோ ஏழைகள் வீடு கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். அவர்கள் பயன் பெறுவதற்காகவே இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்படுகிறது. இது போன்ற விதிமீறல்கள் காரணமாக தகுதியான நபர்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என நீதிபதி கடும் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் நீதிபதிகள் கூறுகையில், இதே போன்ற விவரங்கள் தொடர்பான வழக்கு சென்னை ஐகோர்ட்டிலும் ஏராளமாக நிலுவையில் உள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அதிகாரிகள் இது சம்பந்தமாக ஆய்வு செய்து 2 வாரத்தில் இந்த நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.